பொண்ணுகிட்ட இதை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு பிரபல நடிகை இப்போ ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. என்னது, விவேக் அவர் கூடவா? எனக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு கனகா அவங்க இப்படி ஒரு முடிவை யோசிச்சாங்களா? திடீர்னு 2 சீரியல் நிறுத்த காரணம் என்ன? இறப்ப முன்னாடியே உணர்ந்த ராஜேஷ் அவரு என்ன செய்தாருன்னு தெரியுமா? நானே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிருவேன்னு பார்த்திபன் அவரு என்ன சொல்லியிருக்காரு, வாங்க என்ன ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பழைய பேட்டியில பிரியங்கா சோப்ரா அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது அதுல அவங்க பேசும்போது, கன்னித்தன்மை உள்ள பெண் மனைவியா வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அது ஒரு நாள் இரவுல முடியக்கூடியது. நல்ல குணம் நல்ல பழக்க வழக்கம் உள்ள பெண்ணை பாருங்க, நல்ல குணம் நிரந்தரமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அவங்க கொடுத்த ஒரு பேட்டி அப்பவே பயங்கர சர்ச்சையாச்சு. ஒரு நெட்டிசன் இதுல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. நீங்க நல்ல வருமானம் சம்பாதிக்கிறீங்க, பணம் இருக்கிற நபரை எதிர்பார்க்காம அவங்களோட நல்ல குணங்களை மட்டும் தோற்றத்தை மட்டும் பார்க்கணும். பணம் ஒரு நாள் அழிஞ்சிரும், ஆனா குணநலன் எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை பதிவிட்டு இருந்தாரு. பிரியங்கா அவங்களுடைய அந்த கருத்துக்கு நிறைய பேர் பாராட்டு பண்ணாலும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அப்ப இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, கனகா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு முறை ரொம்பவே யோசிச்சிருக்காங்களாம். சொல்ல போனா கனகா அவங்க நிறைய படங்கள்ல அப்பெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க, நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இப்பதான் ஆளே மாறி போயிட்டாங்க, சினிமா பக்கம்னு இல்ல, யாரையும் பார்க்க கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்காங்க. இந்த நிலையில விவேக் அவர் அப்பெல்லாம் தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு நகைச்சுவை நடிகரா இருந்தாரு. ஒரு கட்டத்துல அவர் பயங்கர பிஸியாவும் மாறிட்டாரு. விரலுக்கேத்த வீக்கம் அப்படிங்கிற படங்களை இயக்கிய வி சேகர் அவரு விவேக் அவரு குறித்து பேசும்போது, முதல்ல விரலுக்கேத்த வீக்கம் படத்துல வடிவேலு அவங்களுக்கு ஜோடியா கோவை சரளா அவங்கள பிக்ஸ் பண்ணிருக்காங்க. விவேக் அவருக்கு ஜோடியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு உடனே கனகா அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா அவங்க விவேக் அவர் கூட நான் ஜோடியா நடிக்கிறதா, நான் பெரிய ஹீரோயின், அதுக்கப்புறம் எப்படிங்க ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் அவங்க சம்மதிச்சிருக்காங்களாம். அந்த படம் அதுக்கப்புறம் பயங்கர ஹிட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும் அவரு சொல்லியிருக்காருங்க. அந்த விஷயம் இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகிருக்கு. நிறைய பேர் கனகா அவங்க நல்ல நடிகை, அவங்கள சினிமா ரொம்பவே மிஸ் பண்ணுது அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, தொடர்ந்து நல்லா போயிட்டு இருந்த 2 சீரியலை திடீர்னு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சொல்ல போனா ஒவ்வொரு பிரபல தொலைக்காட்சிகளுக்கு இடையிலும் பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். குறைவான டிஆர்பி அப்படிங்கறதுனால இப்ப உள்ளம் கொள்ளை போகுதடா அப்படிங்கிற தொடரும், இனி எல்லாம் வசந்தமே அப்படிங்கிற தொடரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ரெண்டுமே பிரபலமான சேனல்ல இப்ப ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இதனால ரசிகர்கள் மறுபடியும் இதெல்லாம் ரீடெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. திடீர்னு முடிச்சது அவங்களுக்கே ரொம்ப வருத்தத்தை கொடுத்திருக்கு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இறப்பை முன்னாடியே நடிகர் ராஜேஷ் அவர் கணிச்சிட்டாருன்னு சொல்லி இப்ப சேலம் ரத்னா ஸ்டுடியோ உரிமையாளர் பேரன் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கிரைனைட் கல் ஒண்ணு கொடுத்து என்னோட கல்லறையில வைக்கணும், இத கல்வெட்டு இந்த டிசைன்ல இந்த வாசகத்தோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். அதுல ஆக்டர் ராஜேஷ் தி லெஜண்ட் புக் ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்குங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நீங்களும் நானும் ஜெட் வேகத்துல போறங்க அப்படின்னு எல்ஜிஎம் படத்தோட விழா அப்ப பாத்தீங்கன்னா தோனி அவங்களுடைய மனைவி சாக்ஷி அவங்க யோகி பாபு அவங்களை கூப்பிட்டு தோனி பக்கத்துல உட்கார சொல்லியிருக்காங்க. நான் எதுக்குன்னு கேட்டதுக்கு பரவாயில்ல உட்காருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அவர் பக்கத்துல உட்கார்ந்ததும் சாரி சார் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு சொன்னேன். உடனே அவரும் எனக்கும் ஒழுங்கா வராதுதான், அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்களும் நானும் ஜெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கோம், அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவரு ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.